நீங்க பலமுறை நீங்க இந்த போராட்ட களத்திற்கு சென்றிருக்கிறீர்கள், கைதாகி இருக்கிறீர்கள். சார், இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா சார்? சார், கூட்டம் இப்பொழுது நேற்று மே 4ஆம் தேதி 4வது கட்ட பேச்சுவார்த்தை. நீங்கள் 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிவுற்று இருக்கிறது. 2 கட்டம் என்று சொன்னீர்கள். பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை. ஓகே. பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை. அது பிரகலாத் ஜோஷி தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசினுடைய உணவுத்துறை அமைச்சர். 2வது கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 22ஆம் தேதி வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், உணவுத்துறை இணையமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் கொண்ட 3 அமைச்சர்கள் கொண்ட குழு அந்த பேச்சுவார்த்தையை பிப்ரவரி 19ஆம் தேதி நடத்தியது. 22ஆம் தேதி. அதற்கு பிறகு மார்ச் 19ஆம் தேதி 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவை எட்டுகிற ஒரு நல்ல அணுகுமுறையாக அந்த கூட்டம் இருந்தது. நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. மாலை 3 மணி அளவில் தான் அந்த கூட்டம் காலையில் 11 மணிக்கு துவங்கி 3 மணிக்கு முடிவடைந்தது. அந்த கூட்டத்திலே நானும் பங்கேற்றேன். கடைசியாக கிட்டத்தட்ட சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்திற்கான நியாயமான கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த நிலையில் கூட்டம் முடிவுற போகிற நிலையில் பியூஷ் கோயல் அவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சர் தலையிட்டு விவசாயிகளிடம் மட்டும் கருத்தை கேட்டு முடிவெடுக்க இயலாது, இந்தியா முழுமையில் இருக்கிற வர்த்தகரிடம் கருத்து கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் குறித்து ஒரு முடிவுக்கு வரலாம் என்கிற ஒரு கருத்தை அவர் முன்மொழிந்து விட்டு அவரே சொன்னார், மே 4ஆம் தேதி 4வது கட்ட பேச்சுவார்த்தையை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அதோடு அந்த கூட்டத்தை நிறைவு செய்தார்கள். நிறைவு செய்துவிட்டு மத்திய அமைச்சர்களை அனுப்பி வைத்து விட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாக பஞ்சாப் மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் 3 பேர் அதிலே பங்கேற்றார்கள். காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றார்கள். அவர்கள் மத்திய அமைச்சர்களை வழி அனுப்பி வைத்து விட்டு போராட்ட குழு தலைவர்களோடு, நீங்கள் கனூரி பார்டரிலும் சம்பு பார்டரிலும் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற தடுப்புகளை அகற்ற வேண்டும் என்று அவர் எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டார். அப்பொழுது போராட்ட குழு சார்பில் தடுப்புகளை அமைத்திருப்பது விவசாய அமைப்புகள் அல்ல, நாங்கள் சாலையில் இருபுறமும் தான் அமர்ந்திருக்கிறோம், சாலையின் குறுக்கே தடுப்பை ஏற்படுத்தி சுவர் அமைத்து முள்வேலி அமைத்திருப்பது எல்லாமே ஹரியானா மாநிலத்தை சார்ந்த காவல்துறை தான். எனவே நீங்கள் ஹரியானா மாநில அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி சாலையை நீங்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதில் எங்கள் ஆட்சேபனை இல்லை என்று நாங்கள் தெரிவித்து விட்டோம். இந்த சொன்னதுக்கு பிறகு உடனடியாக அந்த பஞ்சாப் மாநில அமைச்சர்களும் வெளியேறினார்கள். தொடர்ந்து இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தையில் மத்திய அரசால் அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்த பிறகு திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தூண்டுதலின் பேரில் எங்கள் அனைவரையும் கைது செய்தார்கள். கிட்டத்தட்ட மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பட்டியாலா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அங்கே கிட்டத்தட்ட நான் 6 தினங்கள் இருந்தேன், மற்றவர்கள் 10 தினங்களுக்கு மேல் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு விடுவிக்கப்பட்டது. எங்க சார் நடந்தது இந்த போராட்டம்? பாண்டியன் சார், பிப்ரவரி 14 பேச்சுவார்த்தை துவங்கிய பிறகு அந்த போராட்டம் தொடரவில்லை. இரு அருகிலும் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். மத்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் இந்த போராட்டத்தை திசை திருப்பி பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுகமாக சில சலுகைகளை பெற வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு காவல்துறையை பயன்படுத்தி பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலாக இருக்கிற பகவந்த் மான் அரசு திட்டமிட்டு கைது செய்தது. இந்த கைது என்பதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. காரணம், மத்திய அரசின் அழைப்பின் பேரில் தான் 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைகிறது. அடுத்து 4வது கட்ட பேச்சுவார்த்தைக்கான தேதியும் திட்டமிடலும் உறுதி செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வருவதற்கான நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது என்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உள்நோக்கத்தோடு சுயநலத்திற்காக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஏன் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அதிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட வேண்டும். அப்படி தேர்வு செய்யப்பட வேண்டுமானால் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி ராஜினாமா செய்து ஏற்படுகிற காலி இடத்திலே தான் அவர் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்ய முடியும்.
அவருடைய பதவி வெறி. அவரது குறுகிய காலத்திலேயே குறுக்கு வழியில் முதலமைச்சராக வந்தவர், 2 முறை கிட்டத்தட்ட ஆட்சியை நடத்தியவர், அந்த ஆட்சியினுடைய அதிகார சுகபோகங்களை அனுபவித்தவர் என்கிற முறையில் தற்போது டெல்லியில் தோல்வியடைந்த பிறகு அவர் ஏதாவது ஒரு மக்கள் பிரதிநிதியாக பொறுப்பேற்க வேண்டும். அவர் சட்டமன்ற உறுப்பினர்கிற வெற்றி வாய்ப்பை இழந்த காரணத்தினால் அவர் அங்கே பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற அவருடைய அடிப்படையான விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பஞ்சாபில் இருக்கிற ராஜ்யசபா உறுப்பினர் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அவ்வாறு அவர் ராஜினாமா செய்ய வேண்டுமானால் அந்த உறுப்பினர் என்னை நீங்கள் அமைச்சர் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையை அவர் விதிக்கிறார். அந்த நிபந்தனையை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பாக பஞ்சாபில் லுதியானா வெஸ்ட் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் அந்த ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் அமைச்சரவையில் இணைத்துக் கொண்ட பிறகு அவர் ராஜினாமா செய்கிற காலியிடத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் எம்பியாக போக வேண்டும். இந்த உள்கட்சி விவகாரம், அவருடைய சுயநலம் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகள் வயிற்றிலே அடித்து விட்டது ஆம் ஆத்மி கட்சி. ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் விவசாயிகளுக்கு எதிரான கட்சி என்று போராடி வந்த நிலையில் கூட்டு சதியாக பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுக கூட்டு வச்சு தன்னுடைய சுயநலத்திற்காக கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கை கொண்ட கட்சி ஆம் ஆத்மி என்கிற முறையிலும் விவசாயிகளுடைய வேதனைகள், மக்களுடைய வேதனைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கான அரசியல் அனுபவம் இல்லாத ஆம் ஆத்மி கட்சி, எந்த அனுபவமும் இல்லாமல் அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிற ஒரு திரைப்பட நகைச்சுவை நடிகர் அங்க பகவந்த் மான் அவர் தலைமையிலான அரசை தவறான வகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தூண்டிவிட்டு காவல்துறையை பயன்படுத்தி கைது செய்திருக்கிறார். இந்த கைது நடவடிக்கைக்கு செய்ததோடு மட்டுமல்லாமல் போராட்ட களத்தில் இருந்த டிராக்டர்கள், டிராலிகள், அந்த விவசாய சங்க தலைவர்கள் தங்கியிருப்பதற்காக தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட குடில்கள் அனைத்தையும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அங்கே சூறையாடப்பட்டிருக்கிறது, அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. பல விவசாய சங்க தலைவர்கள் போராட்ட களத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அடித்து கொடுமைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதை எதிர்த்து போராட்டம் தீவிரமாக நடைபெறுகிற போது 4வது கட்ட பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் மே 4ஆம் தேதி நடைபெற வேண்டும். இந்த பேச்சுவார்த்தையை எங்களை சித்திரவதை செய்து விவசாயிகளுடைய போராட்டத்தை சீர்குலைத்த, விவசாயிகள் விரோத கொள்கையை கொண்டிருக்கிற, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கையை கொண்டிருக்கிற அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க கூடாது என்று நாங்கள் நிபந்தனை வைத்தோம். அது குறித்து ஒரு கடிதத்தையே மத்திய அரசுக்கு எங்களுடைய தலைவர்கள் எழுதினார்கள். அந்த கடிதத்திற்கு பதில் அனுப்பிய மத்திய அரசாங்கம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த மாநில அமைச்சர்களை கலந்து கொள்ள செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது, எனவே நாங்கள் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறோம், பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கிற சம்பவம். எனவே இந்த நடவடிக்கைகள் ஒத்து பார்க்கிற போது மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியோடு ஆம் ஆத்மி கட்சி கூட்டு வைத்து சுயநலத்திற்காக இந்திய விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து விட்டது, போராட்டத்தை சீர்குலைத்து விட்டது. எனவே பஞ்சாப் மாநிலத்தில் அந்த விவசாய அமைப்புகள் இன்றைக்கு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு பகவந்த் மான் ஆட்சி, ஆம் ஆத்மி ஆட்சி, அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். நாளைய தினம் சபுபாடில் இருக்கிற காவல் நிலையம் முற்றுகையிடுவதற்காக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதற்கான தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நமது ஜெகதீஷ் சிங் டல்லேவால் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளைய மறுநாள் ரயில் மறியல் போராட்டம் இருக்கிறது. அதை கேஎம்எம் என்று சொல்லக்கூடிய பந்தேர் சர்வன் சிங் பந்தேர் அவர்கள் அதற்கான அறிவிப்பை செய்திருக்கிறார். எனவே இதையெல்லாம் திட்டமிட்டு கைது செய்கிற நடவடிக்கையில் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி அரசு விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளை கையில் எடுத்திருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய அரசு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு விவசாயிகளால் ஒட்டுமொத்தமாக பஞ்சாப் மாநிலத்தில் முடக்கப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிகழ்ச்சிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய திட்டமிட்ட அரசியல் பயணங்கள் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய போராட்டம் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக, பஞ்சாப் மாநில அரசுக்கு எதிராக இந்தியா முழுமையிலும் வலிமைப்படுத்த இருக்கிறோம். சார் பி.ஆர். பாண்டியன் சார், நாங்க உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றோம். நீங்க சொல்ல நினைத்ததை எல்லாம் நீங்க முழுமையாக சொல்லிட்டீங்க. ஆனா 2 முறை தேர்தலை முறையாக சந்தித்து டெல்லி யூனியன் டெரிட்டரியினுடைய முதலமைச்சராக வந்தவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் குறுக்கு வழியில் அந்த டெல்லியினுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்கவில்லை. 2வது ஒரு ராஜ்யசபாவினுடைய உறுப்பினர் பதவிக்காக
இல்ல 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 சார் சார் நீங்க சொல்லிட்டீங்க, தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன் சார். இல்ல 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 சார், நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பேச அனுமதிங்க. தனது அரசியல் லாபத்திற்காக அண்ணாசாருடைய போராட்டத்தை திசை திருப்பி வந்தவர். அவர் ஒன்றும் கட்சி அண்ணாசாருடைய போராட்டத்தை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். முடியாது. அவருடைய செயல்பாடுகள் மீது நம்பிக்கை இருந்ததால் வாக்களித்தார்கள். இன்னைக்கு டெல்லி மக்களை அவர் புறக்கணித்து விட்டார்கள். அடுத்து பஞ்சாப் மக்களும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க போகிறார்கள். இந்திய விவசாயிகளுடைய போராட்டம் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக திசை திரும்ப போகிறது. அதை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. அதை விவசாயிகள் அனுமதிக்க மாட்டோம். சார், நீங்க உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நாட்டுல நடந்த ஜனநாயக பூர்வமா நடந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றதெல்லாம் குறுக்கு வழின்னு சொல்ல நான் அனுமதிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கங்க. இது ஒரு லைவ் டெலிவிஷன் சேனல்ல அப்படி எல்லாம் பேசலாம், அலோ பண்ண முடியாது சார். அவர் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சார். மக்களுக்கான போராட்ட களத்தில் பங்கேற்று அவர் ஆட்சி நடத்திருப்பாரே. இல்ல 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 சார், இல்ல இல்ல போராட்டத்தை ஒடுக்க நினைக்க மாட்டார். அவருடைய பதவி வெறி, அவருடைய சுயநலம். சார் சார் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க சார். குற்றச்சாட்டுகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்காகவோ நீங்கள் ஏற்காதற்காகவோ உண்மையை முடிவெடுக்க முடியாது, சமாதானம் செய்து கொள்ள முடியாது. சார் இல்ல, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. ஏன்னா அவங்க இதுல இருந்து மறுத்து பேசுவதற்கு சார் இங்க யாருமே கிடையாது சார். இல்ல, அதிகார பசியை தீர்த்துக் கொள்வதற்கு அண்ணாசாரை போராட்டத்தை தனதாக்கி கொண்டார் என்று அண்ணாசாராவை குற்றம் சாட்டி இருக்கிறார். சார் இல்ல, வேணாம் சார், வேணாம். நாம அதை நீங்க பதவி வெறியெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. வேண்டாம் சார், சார் இல்ல, வேணாம். போராட்டத்தை தனதாக்கி கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுக கூட்டு வைத்துக் கொண்டு இந்தியா கூட்டணியில் இருப்பதாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு வேஷம் போட்டுக் கொண்டு விவசாயிகள் போராட்டத்தை சீர்குலைத்த அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்க சார், சரி.